ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் ஒரு புதிய வீடியோண்டோட உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வருஷத்தில் ஃபஸ்ட் வீடியோவாக டேஸ்ட்டான பீஃப் ரோஸ்ட் ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்குறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். எங்கள்கிட்ட பீஃப் ரோஸ்ட்டை செஞ்சு கொள்கிறதுக்கு அரைச்சி 1 கிலோ எடுத்து அதை இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இறைச்சி எல்லாத்தையும் நல்லா இப்படி கழுவிட்டு எங்களுக்கு இந்த இறைச்சி கொஞ்சம் பாயில் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு ப்ரெஷர் குக்கர் ஒன்று எடுத்து அந்த ப்ரெஷர் குக்கரில் நான் கழுவி க்ளீன் பண்ணிக்கொண்டு இறைச்சி எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் வினாக்கிரி ஊற்றிக்கொள்கிறேன். உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நச்சிரம் தூள் 1/2 டீஸ்பூன், கொச்சிக்கத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மசாலாத்தூள். ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு 2.5 கப் தண்ணியை ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 3 விசில் வரும் வரைக்கும் நான் இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 3 விசிலுக்கு பிறகு பார்ப்போம் எங்கள் இறைச்சி பிடிக்குதுண்டு. மூணு விசிலுக்கு பிறகு ப்ரெஷர் குக்கரை திறந்து பார்ப்போம் எங்களோட பீஃப் எல்லாமே பிடிக்குதுண்டு. பீஃப் எல்லாம் நல்லா வெந்து வந்துருக்குது. வாங்க நாங்கள் இப்போ எங்களோட பீஃப் ரோஸ்ட் எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். இந்த பீஃப் ரோஸ்ட்டை செய்கிறதுக்கு எங்களோட பீஃப் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு நான் பேனோட அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் அவிச்சிக்கொண்டு அரைச்சலத்தையும் போட்டு அதுக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். நீங்களும் ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க இதை எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்பேன். இப்படி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கி இந்த பீஃப் ரோஸ்ட்டை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு செல்லல. நான் இதை செய்ய போக்களை காட்டிக்கொண்டு செய்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சுண்டா உங்களுக்கு உடனே பார்த்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பீஃப் எல்லாம் நல்லா இப்படி ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்களை இதுக்கு நான் ரம்பர் 2 துண்டும் போட்டுக்கொள்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். பீஃப் எல்லாம் நல்லா இப்படி ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் பெரிய வெங்காயம் மாறுக்காய் எடுத்து இப்படி மெல்லிசாக ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் இந்த பீஃபோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். வெங்காயமும் பீஃபும் நல்லா மிக்ஸ் ஆகி எங்களோட வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரும் வரைக்கும் இது ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சமும் போட்டுக்கோங்க. வெங்காயத்துலேயும் கலர் மாறி வெங்காயமும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். 1/2 டீஸ்பூன் நச்சிரம் தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். கறி பவுடர் 1/2 டீஸ்பூனும் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். வெங்காயம் எல்லாம் நல்லா இப்படி ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கு தக்காளி 2 காய் எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். தக்காளியை போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியெல்லாம் வசங்கி வரும் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். தக்காளியும் நல்லா இப்படி வசையும் கொண்டு வரப்போக்கல
இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் கடல் கொச்சிக்காவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கடல் கொச்சிக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வினாகிரி 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உப்பையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் தெசிக்க ஒரு காயம் எடுத்து அதையும் புழிஞ்சு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். எனக்கு தெசிக்க ஊற்றுற வீடியோ காட்டிக்கொள்கிறதுக்கு எல்லாம் போச்சு. என் வீடியோ ஆஃப் ஆகிட்டுது. அதனால் நான் திஸ்கை ஊற்றுறது காட்டல, அதை செல்கிறேன். திஸ்கவை மூட்டி இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானீஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட பீஃப் ரோஸ்ட். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டான ரெசிபி உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களோட பீஃப் ரோஸ்ட் இப்போ ரெடி ஆகிட்டுது. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கும் எங்களோட இந்த பீஃப் ரோஸ்ட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானீஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானீஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைட்டில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடன் உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். இது மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.